Facebook ad ரன் பண்ணும்போது அதோட சார்ஜஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ரீலா நீங்க கிரியேட் பண்ணிடணும். அந்த ப்ராடக்ட் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் என்ன, பீப்புள் அதை உடனே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸோட ஒரு ரீலை கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க ஆடா போஸ்ட் பண்ணணும். அந்த ஆடா போஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். அந்த கேம்பெயின் கிரியேஷனுக்கு 1500 rupeesல இருந்து 2000 rupees வரைக்கும் ஆகும். அண்ட் உங்களுக்கு எத்தனை கிளிக் வரணும், ஒரு கிளிக் 20 rupeesல இருந்து 25 rupees, இன்னும் கம்மியா கூட ஆகலாம், அதிகமா கூட ஆகலாம். மினிமம் ஒரு 10 ஆர்டர்ஸ் வரணும், 10 கிளையன்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் பட்ஜெட் 250 rupees வைக்கணும். உங்களோட ஆட் கண்டினியூஸா 7 daysல இருந்து 30 days லேர்ன் ஆகும் போதுதான் கரெக்டான கிளையன்ட்ஸை அதிக அளவுல ஆட் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ எப்பவுமே 1 monthக்கு நீங்க ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா பெஸ்டான குவாலிட்டியில உங்களுக்கான கிளையன்ட்ஸும் கஸ்டமர்ஸும் வருவாங்க. அண்ட் உங்களோட பட்ஜெட் 250 rupees per day அப்படின்னா மெட்டா 18% சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த 18% சார்ஜஸோட சேர்த்து Facebook மெட்டா அக்கௌண்ட்ல நீங்க 295 rupees ஒரு நாளைக்கு பே பண்ணுவீங்க. ஸோ 1 monthக்கு எவ்வளவு பே பண்ணணுங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஆடை ரன் பண்றதுக்கு ஒரு ஆட்ஸ் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சார்ஜஸ் பே பண்ணணும்ல. இன்கேஸ் நான் ஒரு ஆட்ஸ் மேனேஜரா இருக்கேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு பட்ஜெட்க்கு ரன் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு கிளிக்ஸ் வரணும் அப்படிங்கறத பொறுத்து 150 rupeesல இருந்து அதை விட அதிகமா சார்ஜஸ் வரைக்கும் 1 monthக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நான் ஏன் ஆட்ஸ் மேனேஜருக்கு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட் ரன் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் ஆட் ரன் ஆகும்போது இந்த ஆடை விட இன்னொரு ஆட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதாங்கிறத ஏபி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டான கஸ்டம் ஆடியன்ஸை கொண்டு வரணும் அண்ட் பிட் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா கொண்டு வரணும். இதையெல்லாம் ஒரு ஆட்ஸ் மேனேஜரால தான் பண்ண முடியும். ஸோ 1 whole month நீங்க அந்த சர்வீசஸ் பண்ணும்போது அவங்களால பெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். உங்களோட பிசினஸ்க்காக நீங்க Facebook ஆட் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட்ல ரன் பண்ணா கரெக்டா இருக்கும், உங்களோட பிசினஸ்க்கு எப்படி நீங்க ஆட் காப்பி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இதன் மூலமா உங்களோட சேல்ஸை நீங்க 10x 20x வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். Facebook ஆட் ரன் பண்ணும்போது அதோட சார்ஜஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ரீலா நீங்க கிரியேட் பண்ணிடணும். அந்த ப்ராடக்ட் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் என்ன, பீப்புள் அதை உடனே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸோட ஒரு ரீலை கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க ஆடா போஸ்ட் பண்ணணும். அந்த ஆடா போஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். அந்த கேம்பெயின் கிரியேஷனுக்கு 1500 rupeesல இருந்து 2000 rupees வரைக்கும் ஆகும். அண்ட் உங்களுக்கு எத்தனை கிளிக் வரணும், ஒரு கிளிக் 20 rupeesல இருந்து 25 rupees, இன்னும் கம்மியா கூட ஆகலாம், அதிகமா கூட ஆகலாம். மினிமம் ஒரு 10 ஆர்டர்ஸ் வரணும், 10 கிளையன்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் பட்ஜெட் 250 rupees வைக்கணும். உங்களோட ஆட் கண்டினியூஸா 7 daysல இருந்து 30 days லேர்ன் ஆகும் போதுதான் கரெக்டான கிளையன்ட்ஸ்